மட்டும் நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. மூஞ்சி மட்டும் தெரியவே மாட்டேங்குது எந்த கேமரால இருந்தாலும். மூஞ்ச தவிர மற்ற எல்லாம் தெரியுது. இது அதை மறைச்சிருது. நான் வந்து ஜூம் பண்ணி தான் எடுக்க சொல்லுவேன். ஆனா அது வேற எங்கிட்ட ஜூம் ஆகிடுது. என்ன பண்றது? முகம் மட்டும் தான் தெரியும். ஆமா. ஆனா என்னை மட்டும் நல்லா பளிச்சுன்னு எடுங்க. இந்த 4 பேர் முகரையும் எடுக்க வேணாம். என்னைய மட்டும் எடுத்துருங்க. அப்படி நல்லா தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா கொடுங்க, நான் உள்ள வச்சு கூட எடுத்து கொண்டு வந்தாரு. ஒரு போக்கஸை கட்டி கொடுங்க. உள்ள வேணும் தெரியாது. இருட்டா இருந்தா போக்கஸை கட்டிக்க வேணாம். ஏன் போக்கஸை கட்டிக்க சொல்லியா? அந்த அளவுக்கு ஏன் பளிச்சுன்னு தெரியாம போகுது? தெரியாம இருந்தா நீ இப்படி அட்டத்தரம் பேசுற. சட்டை போட்டா நீ பெரிய விஜயகாந்த் நினைப்புலயே பேசிக்கிட்டு இருப்ப. ஆமா, தாளமே தவறுது, தெரிஞ்சு வச்சுக்க. அதுக்கே பொறுக்கல. அண்ணே, நீ வெத்தில போட்டு அந்த பக்கத்து துப்பு பிள்ளையாரு அப்படியே மாறிடுவாரு. எதுக்கு உங்க பாக்கெட் எதுக்கு இருக்குது? ஏன் இங்க துப்பலாம் முடிவுல இருக்கியா நீனு? நீ எப்பன்னு இருப்ப போல. இருக்கட்டும். ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாக்குக்கெல்லாம் விரிச்சு போட்டு எனக்காண்டி வெயிட்டிங்ல இருக்க. மெத்தையில இருக்கிற மாதிரி என்ன செய்யணும்? மறைக்காம செய்யணும். நல்லா என்ன தொழில் மறைக்காம செய்யணும். மறைக்காம ஜென்மா நீ என்ன அவரை செஞ்சாதான் உண்டு. நீ என்ன அந்த கோர்த்து விட்டு இருக்க? ஆமா, எனக்கு தான் வேட்டு வச்சிருக்கிறது. பாத்தியா? வேட்டு போடுறாங்களா? எனக்கு தான் வேட்டு வச்சிருக்கிறது. வேற ஒண்ணு ஆத்தே. தீபாவளி கூட இந்த மாதிரி வெடிச்சது இல்லையா? நானு ஒரு இடம் வச்சு போடுறாங்க பாரு. ராணிக்குன்னு இடம் வச்சு போடுறாங்களா? நல்ல வேலை என் வாயில போடாம விட்டாங்களே வெடிய. நல்லாதான் இருக்கா? நீ பாத்துக்க, மிருதங்கடையை தூக்கிட்டு போயிருவேன் பேசுனீனா. எப்பா நீ என்ன இப்படி பார்த்தா தள்ளிட்டு வந்து இவ்வளவு ஜாமான் அள்ளிட்டு வந்திருக்க? பாத்திரம் தள்ளிட்டு வந்திருக்கா? இல்லங்க, இவ்வளவு ஜாமான் எடுத்துட்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்டேன். விரல்ல வேலை செய்யதான். என்ன பண்ண? விரல்ல வேலை செய்ய. இந்த பையனோட சேராத, கெட்டு போயிருவேன். அப்புறம் விரல்ல வேலை செய்யணும் பாப்புல. அப்புறம் அவங்க வேற ஏதாவது சொல்லுவாப்புல. நீ அந்த பையனோட சேராத. எதுவாக இருந்தாலும் நீ என் கூட சேர்ந்து பண்ணு. எதுவாக இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஓமா ஏ ஆத்தா ஆத்தரமா பாரியா. ஒன்றும் பண்ணிக்க முடியாதுண்ணே. ஆனா நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க பாருங்க, நல்லா இருக்குண்ணே. இப்படி பண்ணதான் பிடிக்குமாம்ல உனக்கு? என்னது இவ்வளவு ஸ்பீடா? நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன அருவாவோட உட்காந்துருக்க? எங்க இருக்கு நீ உட்காந்துருக்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேபிளுக்கு அருவாவோட போட்டுட்டு உட்காந்துருக்கேன். கூட்டியாந்துருக்கு, அப்புறம் கவலைப்பட மாட்டாப்ல. பயப்பட வேணாம், அவங்க ஊருதான். ஆனா பயப்பட வேணாம். ஆனா தான் அருவாவோட உட்காந்துருக்கேன். நீ பயமுறுத்தாம இருந்தா சரி. அவனை பூங்குயிலே
ஐயோ சாமி எங்கேயா இருந்தீங்க நீங்களா? அதுல சார்பு வைக்கணும், வேற மாதிரி இருக்கு, பேஸ்டா இருக்கு. வேணா எர்த்த வச்சிருங்க, ஒரேதான் புடிச்சு இழுக்கட்டும். ஏன் நீ கேக்குற? என்ன பாடுற? பூங்குயிலேன்னு பாட்டு பாடுறேன். பூங்குயிலா? எங்களுக்கு அது பேசா இருக்கும், வேற மாதிரி கேட்டுச்சு. அப்படியே உங்ககிட்ட இருந்து நான் பண்ணிட்டாலும் நீங்க பண்ணிட்டாலும் இருக்கிற மாதிரியே தான் நடிப்பீங்க. நீங்களும் பண்ற மாதிரியே நடிப்பீங்க. பூங்குயில கும்போசி கல்ல பண்ணிருக்காங்க ஊர்ல. எதுக்கு வாயை பிடிச்சி இருக்கு தெரியுமா? எதுக்கு? ரோஸ் வச்சிருக்க சைடுல அது நல்லா இருக்குது. அதுல நீ அதை கலட்டாம விட மாட்டேன். பூங்குயில தூக்க மாட்டேன். வருத்தப்படாத, நானும் காலை தூக்கி ஆடுவேன். நீ கோவப்பட்டின்னு வச்சுக்க, தூக்குமா நான் தூக்காம போயிருக்கேன். எல்லாரும் தூக்குமா, நல்லா பாவடைய தூக்கி விட்டு அடிமா. நீங்க துக்குதி கடவுளை உட்காந்து தூங்குனாங்க அப்படியே இங்க. சரோஜா தேவி மாதிரியே பண்ற. இல்ல போஸ் 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 வீட்டுல எப்படிதான் என்ன ஆன இடத்துல கொண்டையில பூவே விழுந்துருச்சு. கொண்டையில தான் விழுந்துருக்குது. எப்பா நீ வாயை மூடு, எந்த நேரத்துல வாய் வச்சோ தெரியல, கொண்டையில உள்ள பூவெல்லாம் விழுகுது. நீ வாட்டில கம்முன்னு இரு. இது மட்டும் தான் அப்படியா? எல்லாமே அப்படிதானா? செட்டப் தானா? இதெல்லாம் பேசாதீங்க. கிராமத்து சார்பாக நடன மங்கை ராணி அவர்களுக்கு பொன்னாடை நிவேதி மரியாதை செய்யப்படுகிறது. பொன்னாடை அந்த கிராமத்தார்களுக்கு, விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, எந்த வணக்கம். இடமா கண்ண கூசுதங்களுக்கு இடத என்ன அதை நான் மூடிட்டு தானே நினைக்கிறேன். என்னமா அவுத்து போட்டு நிக்கிற மாதிரியே பேசுற. கைய நீட்டி
ஓ கோரஸா பேசுறீங்களா? இத பார்த்து வாசிக்கணுங்க வந்து அங்க இருந்து சரி சரி முகத்தை காட்டுங்க திருப்பி. சரிங்க. அந்த ஒளி விளக்க லைட் ஆட்டி விடு. அங்க இருந்துகிட்டு வாமா, இங்க இருந்துகிட்டு வரணும். அப்பதான் எங்களுக்கு நல்லா. நாங்களே இருந்து ரெண்டிலதான் உன்னை தொட வரவாய், கண்ணு ரெண்டையுமே நானு தொட வரவாய். ரெண்டிலதான் உன்னை தொட வரவாய், கண்ணு ரெண்டையுமே நானு தொட வரவாய். என்ன குடும்பமே சேர்ந்து ஆடுது? என்ன இப்ப நல்லா தெரிஞ்சுதா? அப்ப நல்லா இருக்கு. நீ அண்ணன் நான் தங்கச்சி. நல்லா இருக்கும். ஐயர்ல மழை பெய்யும். ஐவா சிரிச்சுக்கிட்டே வா. அவர் நம்ம உள்ளூர்கார் இல்லையா தம்பி? ரெண்டு ஆட்டு ஆட்டி விடு. ஏமாந்து போயிருவாப்ல இல்லையா? என்ன அப்படி ஒரு வஞ்சம்? நீ இப்ப செய்யறது எதுக்கு போட்டிருக்காங்க? வருஷம் செய்யறாரு, மனசுல நிக்கணும் அடுத்த வருஷம் வரையும். லைட்டா ஆட்டி விடு. கல்யாணம் பண்ணாத பையன் என்ன பண்ண போறாங்க? நீ கல்யாணம் பண்ண போறாப்ல? இதை பார்த்துட்டு ரெண்டு ஆட்டு ஆட்டுடா. பார்த்துட்டு காலையில ஆட்டு ஆட்டி விட்டா நாளைக்கு காலையில நீ தாலி கட்டணும். அந்த அளவுக்கு ஆட்டணும். அதோட குளுக்கோஸ் ஆகணும். ஏங்க அப்படி பேசுறீங்க? அவர் நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாப்ல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீ வந்து எதுக்கும் பூஸ்டா சாப்பிட்டுக்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. முந்திரி பருப்பு, பூஸ்ட், வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்க. வாழைக்காய் வந்து உனக்கு தான் தேவைப்படும். அவனுக்கு சமாளிக்கணும். தெம்பா இருக்கணுமா இல்லையா? ஏன் கையால புடிச்சு இழுத்துறணும்? ஏங்க இந்த உடம்புக்கு அந்த பாடி தேவைப்படுமா இல்லையா? இல்ல உன்னை சமாளிக்க சாப்பிட்டா சமாளிக்கலாங்கறியா? குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாமத்தா. இல்ல இல்ல குத்தாமத்தா. குத்தாமத்தா.
உங்களை எல்லாம் பூஸ்ட் வாங்கி தின்னதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இனிமே சொல்லுவியா? பூஸ்ட் புண்ணாக்கெல்லாம் திங்காதியா? வாழைப்பழம் முந்திரி பருப்பு சொல்ற. ஆமா ஐயா, இந்த பாடுபட இங்க உழைச்சு என்ன புண்ணியம்? வீட்டுல எல்லாம் உழைக்கணும் மூதேவியலா? இங்க உழைச்சுக்கிட்டு இருக்கு. கம்பத்தில் ராசா விட்டுட்டு போயிட்டானே. வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எப்பா நான் 5 பேரை சமாளிச்சிருக்கையா? ஒரு பொம்பளை 5 பேரை சமாளிக்கிறேன். அலியா பத்தினி நல்லா நல்லா என் வாயில வந்துரும். ஐயப்பா இன்னைக்கு தாண்டா ராணிக்கு பின்னாடி எல்லாம் ஒழுகுது. என்ன ஒளி இருக்கு பாரு. நாங்க செஞ்ச வேலை தான் அது. இதுக்கு முன்னாடி நீ முன்னாடி ஒழுதுற பார்த்ததே இல்லையாடா? பட் உழைப்பு ஒழுக வச்சுட்டாங்க என்னைய. இவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்காங்களே எல்லாம். ஐயோ நீ பூஸ்ட திங்காத, இனிமே புண்ணாக்கவே தின்னு. ஆமா இசை அமைப்பாளர் 4 பேருக்கும் கை தட்டுங்க. 4 பேருக்கு கை தட்டுங்க. பாவம் எனக்கு தான் நாக்கு தள்ளி போச்சு. எல்லா ஊர்லயும் ஏன் வாசிக்க மாட்டாங்கன்னா அமைப்பாளர் போய் படுத்துருவாரு. இன்னைக்கு அமைப்பாளர் பக்கத்திலே இருக்காரு. அதனாலதான் அப்படியெல்லாம் இல்லைங்க. கூட்டம் இவ்வளவு தூரத்துக்கு இருக்காது. ஒரு விஷயம் இன்னைக்கு தான் நாங்க கூட்டத்தை பாக்குறோம். இவங்கெல்லாம் கவலையை மறந்து உட்காந்துருக்காங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் கவலையை மறந்து உட்காந்துருக்காங்கன்னா என்ன தெரியுமா கவலை? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். இருங்க, கவலையை பத்தி பேசுறீங்கல்ல, என்னால கவலைப்படுற ஒரே ஜீவன் யார் தெரியுமா? யாரு? இந்த நீ என்ன பாப்கார்ன் விற்காம உட்காந்துட்ட? நான் ஆட்டின ஆட்டத்துல பாப்கார்ன் கூட விற்கலையா? எப்பா காலையில உன் பொழப்ப பார்க்க மாட்டியா? கவலையா உட்காந்துருக்காப்ல. எங்கே நான் பாக்குறது? நீ காஞ்சினா அப்புறம் பொண்ணே தான் பாப்பாப்ல. பாப்கார்னெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அவரு பாப்கார்னை விற்க சொன்னா உன் பாப்கார்னை பார்த்துட்டு சரி விடுன்னு பாருங்க. காசா பணமா உலகத்திலே உண்மையிலேயே சொல்றேன், கஷ்டமான வர்ற வேலை எந்த வேலை தெரியுமா? எந்த வேலைங்க? நிம்மதியா இப்படி உட்காந்துக்கிட்டு வியாபாரமே பண்ணாம ஓசில படம் பாக்குறது தான். பாருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. பாக்குறதுக்கு தானே அட்வான்ஸ் கொடுத்து. நீ ராணி ரசிகரா? விடிகிற வரையும் பார்க்கணும். உனக்கு ராணிக்கு காலையில கல்யாணம். ஓகே, ஆனா அந்த வாயில மட்டும் முத்தம் கொடுக்க சொல்லாதீங்க, என்னால முடியாது. ஏன் வாயில முத்தம் வேணாங்கிற? என்ன வாயாது? சரி அதெல்லாம் கண்டு விட்டோம். நீதான் ஒரு பொம்பளை பிள்ளையா? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறோம்? பொம்பளை பிள்ளைன்னு கேட்டே நான் நிரூபிச்சு விட்டேன். நான் ஆம்பளைகள் முன்னாடி அவுத்து விட்டு ஆடுறிய வீட்டுல உங்க அப்பா அம்மா இல்லையா? ஏன் எங்க அப்பா அம்மா இல்லாம இருக்காங்க? தேவையில்லாம அனாவசியமா பேசிக்கிருக்காதயா? அவங்க அப்பா செஞ்சு வச்ச செலவு மாதிரி இருக்காரு. உங்க அப்பா அம்மா இல்லையா? இல்ல நான் தான் கேட்கறேன். இப்ப 4 பேர்த்த ஆடிட்டு போயிட்டு இருக்கியே. ஏஜென்ட் என்ன சுத்தி சுத்தி என்னையவே கவனிக்கிறார். நான் நல்லா தொழில் பண்ணுவேன், பாக்காதீங்க. நீ பாக்காதீங்கன்னு இப்படி காட்டுற. ஏன் நீங்க என்னை வந்து சந்தேகமாவே பாக்குறீங்க? நீங்க போட்ட 5 நாடத்திலே நான் பண்ணலையா உங்களை? ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? காலையில அவரை பண்ணினியா? ஏங்க அவர் நாடத்துல தொழில் பண்ணேன் அப்படி சொல்லு. காலையில அவர் வீட்டுக்கு போகணுமா வேணாமா? ஏன் அவங்க குடும்பமே வந்து உட்காந்து நாடகம் பார்க்கறாங்க. ஐ லவ் யூ. ஓகே, அதெல்லாம் இல்ல. உன்னைய போட்ட பாவத்துக்கு நீயோட சோறு உடைக்காதவருக்கு. நீ எல்லாம் பெருமாள் கோயில் பூசாரி. பிள்ளைக்கு ஐ லவ் யூன்னு இப்படிங்கிற. உன்னை பார்த்து நான் பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். மணி அடிக்கிறாப்ல. பச்சை வச்சு பச்சை சட்டை போட்டு அலையிறப்ப நான் நினைச்சேன் நீ எல்லாம் தூங்கணும்னே போய் இந்த நேரத்துல. ஒரு ராஜா பார்ட்டுனே நீனு. எல்லாருக்கும் கையில தான் துணூறு கொடுத்தாரு, எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு பூசினாரு. எதுக்கு துணூறு? எதுக்கு தெரியுமா? எதுக்கு? சாமி வந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் இல்ல, சாமி வந்து அவர் என்ன கவக்கணும் பிடிக்க போறாரு. ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிய. யார் நீனு? சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. சம்மந்தமே இல்ல. பகலையிலேயும் கண்ணாடி போட்டுக்கிட்டு தெரியுற, நைட்டுக்கும் கண்ணாடி போட்டுக்கிட்டு தெரியுற. என்ன பிரச்சனை உனக்கு? பார்வையில தான் உனக்கு பிரச்சனையா? எனக்கு ட்ரெஸ் மாத்திரேன் அதுவே உனக்கு தெரியாம உட்காந்துருக்க. ட்ரெஸ் மாத்தாம நின்றுட்டு இருக்கேன், என்ன இப்படி நிக்கிற அப்படின்னு கேட்கிறேன். இந்த கிளாஸ் என்ன உனக்கு பிரச்சனை? இந்த கிளாஸோட பவர் என்ன தெரியுமா? என்ன? மொட்டை குண்டியா காட்டு. ஏ உனக்கு சந்தேகமா இல்ல? என்ன ஐயப்பா போட்டு பாரு, தெரியுதானு? நல்லா பாரு. ஐயப்பா மேல இருந்து கீழே வரையும் பாரு, தெரியுதான்னு பாரு. எப்பா அப்படியே முழு 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 இருங்க. தெரிஞ்சிற வரை நான் வருத்தப்பட மாட்டேன். உனக்கே
சந்தேகமா இருந்துச்சுன்னா இங்க வாங்கிட்டு வா. என்னுடைய இல்ல இத போட்டு பாப்கார்ன் விக்கிறவர பாரு. ஐயோ வேணாம், செத்து விடுவேன். அந்தால மொட்டை குண்டியா பாக்குறேன். செத்து விடுவேன் நீ. அந்தால மொட்டை குண்டியா பாக்குறேன். ஆணிலே பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆணிலே, சிவனிலே சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவனிலே. கட்டல புருஷனுக்கு கட்டல பொண்டாட்டி நீ தான் மரியாதை கொடுக்குறீங்க. மோள நீ பொண்டாட்டிக்கு மரியாதை, பொண்டாட்டிக்கு மரியாதை நாங்கலாம் கொடுக்க தான் செய்றோம். புருஷனுக்கு நான் தான் மரியாதை கொடுக்குறேன். நான் கேக்குறேன், என்ன கேளு. என்னைக்காவது புருஷங்கால விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கிருக்கியா? அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெரிய விஷயம். காலை வெட்டி புரியும் வெட்டி அவனை மேற்கொண்டு மரியாதை வேற கொடுக்கணும். குடும்ப குத்து விளக்கியாது. உன் வீட்டுல விடு. ஐயப்பா உன் வீட்டுல உங்க மனைவி காலில் வந்து உனக்கு கல்யாணமே ஆகல. அன்பு உனக்கு உன்னோட ரெண்டாவது பொண்டாட்டி. கல்யாணம் ஆகல ரெண்டாவது பொண்டாட்டியா? சரி விடு, வெளியில தெரிய வேணாம். அன்பு நாடகத்துல போட்டதுக்கு அவங்க 2 பேரும் படுற பாடு. நாடக அமைப்பாளர்கிட்ட கேட்போம், வேணாங்கிற கையெடுத்து கும்பிடுறேன். சரி விடுனே அண்ணே, ஒன்றை கூட கேட்கல. இந்த என்னை பற்றி அக்கா ஆத்தாலாம் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்போம். மைச்சட்டு உங்க வீட்டில் உங்க மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களா? என்ன வேகமா சொல்லிட்டாப்ல கல்யாணம் பண்ணலன்னு. அப்பா இப்பதாப்பா உங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகலன்னு தெரியுது. இந்த ஆத்தாலாம் உட்காந்துருக்காங்க, பிரச்சனை வராதுல. ஆத்தாலாம் உட்காந்துருக்காங்களா அவங்கள்ட்ட? ஆத்தா கல்யாணம் ஆனவங்களாம் உட்காந்துருக்கீங்கல்ல, உங்க வீட்டுல உங்க கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் முதல்ல அந்த ஆயாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்போம். இந்த ஆயா உட்காந்துருக்க ஆயாவுக்கு அது பாவம், உங்களை போட்டு தொல்லை பண்ணுத்தாத. நான் கேட்க வந்ததை மறந்துட்டேன். ஆத்தா அந்த கல்யாணம் ஆனவங்க உங்க வீட்டுக்கார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன்னு ஒரு ஆள் கை தூக்குங்க பார்ப்போம். மாங்குடிக்கு ஒரு பெருமை சேரட்டும். பொங்கலே வைக்க மாட்டேன், இல்லை காலில் வர. சரி அங்கே 2 கையை தூக்குறேன். ஏங்க 2 புருஷனே? ஒரு கை தாங்க தூக்கணும் லபக்குன்னு. ஓகே, அந்த அக்கா தூக்கிருச்சு. அந்த ஒரு ஆளு தான் ஆசீர்வாதம். 2 கையே அந்த அக்கா தூக்குதியா? இல்லை இரு, வேற யார் இருக்காங்களா பார்க்குறேன். இந்த 1 2 3 இந்த அங்கே 4 5 இப்போதான் ஒவ்வொருத்தவங்களா தூக்கி வர்றாங்க. சரி இப்போ ஆண் மருக்கத்தில் கேட்போம். அண்ணே இல்லையாம்பா, காலில் எல்லாம் விழுகிறது இல்லையாம்பா. காலில் விழுக மாட்டேங்கிறியாக்கா? நீ மட்டும்தாக்க பிராங்கா ஒத்து காலை ஒடிக்காம விட மாட்டேன்னு சொல்லுது. ஆனா நீங்க எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க என்னைக்கு தெரியுமா? மாசத்துல புதன்கிழமை அன்னைக்கு. ஆமாங்க. ஏன்னு சொல்லு. ஏன்? அன்னைக்கு தான் லோனுக்கார் வாசல்ல வந்து நிப்பாரு. ஆமாங்க, 9 பேரை சேர்க்க சொல்றாருங்க. எங்கிட்டு போய் 9 பேரை சேர்க்க. ஆனா இந்த லோன் வாங்குறப்ப படுற பாடு இருக்கு பத்தியா? நம்ம கூட பிரச்சனை கிடையாது, இந்த லோனு கொடுக்க வர சாருக்கு பார்க்கணுமா அவ்வளவு பிரச்சனையா இருக்கும். சார் பார்க்க வரப்போ அந்த லோன் வாங்க வர சாரை பார்த்துருக்கியா? லோன் வாங்கி கொடுக்க வரப்போ அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர டிப்டாப்பா வருவார். இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம மாங்குடி மேடையில நீ நானும் லோன் எடுப்போம். லோன் எடுப்போம். எப்படி தெரியுமா லோன் எடுக்க போறோம்? எனக்கு 35,000 வேணும் முடி. நான் சொல்ற மட்டும் கேளு. 35,000. உன் பேரு முனியம்மா, என் பேரு சரோஜாதேவி. நம்ம 2 பேரும் சரோசா, முனியம்மா, சரோசா. ஏண்டி உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு ஒரு 40,000 வேணும்டி. எனக்கு 35 ரூபா போதும் முடியும், அதுக்கு மீறி அவன் கட்ட மாட்டான்டி. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? லோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, லோன் கொடுக்கறதுக்கு ஒரு சார் வருவாரு. ஆமா, அவர்கிட்ட ரொம்ப நம்ம மரியாதை இருக்கணும்டி. ஆமாடி, காட்டுறதெல்லாம் காட்டினோம்னா தான் லோன் கொடுப்பாரு. எதா காட்டணும்? இல்லடி, ஆதார் கார்டு பேன் கார்டுன்னு காட்டுவார்ல. ஏண்டி கையெழுத்து யாரு போட சொல்ல போற? கையெழுத்து புருஷனை போட சொல்லாத. புருஷனை போட சொல்லாதடி. நாமினி கையெழுத்து போறவங்க செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்க, லோனு தள்ளுபடி ஆயிடுமா? புருஷங்கார செத்து போயிட்டா நமக்கு கஷ்டமா தானே இருக்கும். அதனால மாமியாரை போட சொல்லு. மாமியாவையா? மாமியாவை அவ்வளவு சீக்கிரம் கொன்ற முடியுமாடி? அது சாகாதுடி, நம்ம தான் கல்ல தூக்கி போட்டு கொல்லணும். அப்படியா? சரி, ஓ மாமியா நான் கொல்றேன், என் மாமியா நீ கொல்லு. டீலிங் ஓகே. ஓகே, எப்படி லோன் தள்ளுபடி? சார் வர மாதிரி இருக்குடி, ரொம்ப மரியாதை கொடுக்கணும். ஓகே ஓகே. சார் லோன் கொடுக்க சார் வராருடி. இன்னைக்கு தாண்டி புதுசா அறிமுகம் சார். சாரா சும் பண்ணிடுறேன் நல்லா. சார் வராடி. சார் இது என்னடி காட்டு பண்ணி மாதிரி? வாயம் மூன்று காட்டு பண்ணி குரங்கு பண்ணினேன். சார் சார் சார், நான் தான் சார் சரோஜாதேவி. இவன் தான் சார் முனியம்மா. நான் தான் சார் முனியம்மா. சார் என்ற நீ லோன் கொடுக்க வந்திருக்கியா இல்லை பைத்தியகார ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கியா? மேடத்தை பார்த்து அப்படி பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்குங்கன்னா லோனு சேர் எடுத்து போடுறீ சாருக்கு. சேர் பாரு, தூங்காத போடி. தூங்குறவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இம்சையை கொடுக்குறேன். அடியே சரோஜா, ஏன் பேக் எடுத்துட்டு வந்திருக்காண்டி? சம்பள காசு இருக்குடி சார். லோன் நல்லா எங்களுக்கு ஏற்றி விடணும் சார். சூப்பர் ரசலம். எடுவட்ட நாயே, எதுல கொண்டு வாய வைக்க வர? போ அங்கிட்டு தொலை.
கொஞ்சம் உன் பைப்புல தண்ணி வருந்தா இவனுக்கு இருக்காரு தூக்காம இருக்கலாமா? மூதவி சிப்பே போடலடி அது உள்ள. லோன் வேணுமா வேண்டாமா? நல்லா நீங்க கோவப்படாதீங்க. நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? பேசாம ஏ காட்டு வெள்ள பண்ணி காட்டு பண்ணி இங்க வாங்க வாங்க சார் சார் வாங்க. ஏன் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க சார்? ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். அவனுக்கு சொல்லி கொடுத்தது 2 டைலாக் தான். அதை விட அதிகமா நடிக்கிறேன் சார். நீங்க உட்காருங்க. ஏ சரோசா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேனே. என்ன சார் லோன் கொடுக்க முகர புஞ்சைய பத்தியா இவன் லோன் கொடுக்க வந்திருக்கானே. லோன் தானே சார்? சார் எந்த காட்டியா முகத்தை முன்னாடி லோன் எவ்வளோமா வேணும் உனக்கு? எனக்கு 35,000 வேணும் சார். சார் எனக்கு 40,000 ரூபாய் வேணும் சார். அப்புறம் லைன்ல வா சார். பெண்களுக்கு முதல் உரிமை. நானும் பொம்பளை அந்த இடத்துல சார் நீங்க உட்காருங்க சார். நமக்கு ஊர் என்ன ஆப்பிரிக்கா பக்கமா? சார் சாருக்கு மரியாதை பண்ணிடலாம் இரு. சார் ஏ சரோசா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் முடியும் அப்பையிலேருந்து. ஆமா பவுரு போட சொன்னே இந்த மூஞ்ச கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு வந்துச்சு. ரொம்ப அநியாயத்துக்கு போட்டிருக்கு. ஐயோ பார்க்க முடியலையே கண் கொண்டு. பெத்தவங்களுக்கு கூட அடையாளம் தெரியாது. என்னடா நாய் இதை பாக்குற மாதிரி பாக்குது. சார் சார் உங்களுக்கு சாமான் இருக்கா இல்லையா? அட இல்ல சார் புக்கு பாக்குது சார். இருங்க சார் இதை போத்தி விட்டுறேன் சார். இருங்க சார். சார் அங்க என்ன இருக்குன்னு போத்துறா சார். கட்டிங்க சேவிங்க. ஏ சரோசா நான் லோன். ஆமா சார் லோன் தான் சார். உட்கார். அடிக்கடி மறந்துடுறாப்புல நம்மகிட்டே கேட்டு யாபகப்படுத்திக்கிறாப்புல. தூங்க சார். கண்ணை மூடி தூங்க சார். உனக்கு எதை எங்களால முடிஞ்ச ஒரு மரியாதை சார். ப்ளீஸ் சார். இந்த துண்டுக்கும் இந்த சட்டைக்கும் கலருக்கு அப்படியே உன் நண்பனாடா தூக்கிட்டியடா. அவன் தான் தொங்கிட்டான்லடா. அப்புறம் என்னடா போட்டு தொங்குடான்னு வச்சுக்கிறேன். அந்த ஆளை கட்டி பிடிச்சதோட போய் அசந்துட்டாப்புல. யாதுல ஆளை கூட்டிட்டு சார். நீங்க லோன்காரர் தான் சார். சார் மூச்சு வாங்குது. என்னை கட்டி பிடிச்சாதான் மூச்சு வாங்குது. உங்களுக்கு இந்த உடம்புக்கு தட்டிப்பா. ஆதார் கார்டை கட்டி தேவையில்லாம பேச வேண்டிய சார். சார் ஆதார் நீ ஆதார் கார்டை கட்டினா அவன் போட்டோ எடுக்க போறான். ஐயோ சாருக்கு வேர்க்குது. மூஞ்ச தொடச்சு இல்ல மூஞ்செல்லாம் நீ தொடக்க வேண்டாம் சொல்லுங்க சார். வேணா பேண்ட கட்டி வேணா தொடச்சு விடவா? சார் ஆதார் கார்டை கட்ட சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார். ஆதார் கார்டை கட்ட சொல்லுங்க சார். அவளுக்கு புருஷன் எத்தனை சொல்லுங்க சார். பிள்ளைங்க எத்தனை புருஷன் 4 புருஷன் சார். புள்ள மட்டும் 5 புள்ளைய சார். சார் இல்ல எந்த புருஷன் நான் கையெழுத்து போட சொல்ல இல்ல மாமியார் கையெழுத்து போட சொல்ல. என்ன சார் உங்க வேணா லிஸ்ட்ல சேர்த்துக்கவா? ஏதோ முக்கியமா சார். சார் சாரோட ஏதோ முக்கியமான ப்ராப்பர்ட்டி போல தான் 7 மணிக்கெல்லாம் பணம் கட்டிடுவோம் சார். 7 மணிக்கெல்லாம் பணம் கட்டிடுவோம் சார். உங்களுக்கு 7 மணிக்கு பேங்க் இருக்காதுடி. வாயை மூடி. உனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். 7 மணிக்கெல்லாம் பணத்தை கட்டிடுவோம் சார். ஆதார் கார்டை பார்த்துட்டீங்களா? பேன் கார்டை பார்த்துட்டீங்களா? சார் எனக்கு எவ்வளோ சார் பணம் ஏறும்? உனக்கு நல்லா ஏற்றுவான் அந்த ஆள். சார் நீ வா சார். உட்கார். இடையில பொம்பளை பொறுக்கியா இருக்கானே சார். பணத்தை ஏற்றிடுவீங்களா சார்? சார் எத்தனை நாளையில ஏற்றுவீங்க? இன்னைக்கே ஏற்றிடுறேன். மயிரை புடுங்களா? இன்னைக்கே ஏற்றுவான் அவளுக்கு. இந்த வரவங்க முறை ஏற்றுறதுல இருக்காங்களா உனக்கு? சார் உடனே ஏற்றிடுவீங்க.
ஏத்துறீங்களா? உடனே ஏத்திடலாம். ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுங்க போங்க 2 பேரும். சார் பணத்தை ஏற்றிடுங்க சார். பணம் ஏற்றிடுங்க சார். சார் இந்தாங்க சார் உங்க பேக். சார் நீங்க சோடா சாப்பிடுறீங்களா இல்ல வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? அவள்கிட்ட உப்பு சோடா தான் சார் இருக்கு. உப்பு கறிக்கு போங்க. நாங்க சாப்பிடுறோம். நீங்க உங்கள்ட்ட இது வேண்டாம். ஓகே சார். சார் பணத்தை ஏற்றிடுங்க சார். பண்றேன் அவளு ஏதோ பண்றான். ஆனா ஜூம் பண்ணி எடுத்துட்டியானே அவனை. நாளைக்கு காலையில அவங்க கையை காட்டாம போக மாட்டாப்ல. பெரிய ஃபாரின் போறாப்ல. பணத்தை கட்டிட்டேன். பணம் ஏற்றி விட்றேன்னு சொன்னாரு. 48,000 ரூபாயில பணம் ஏறி எனக்கு 35 ஏறிடுச்சா? எனக்கு இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நேரா நகை கடைக்கு போறோம். நகை கடையில போய் இதுல 1 கிராம் தோடு, இதுல 1 கிராம் தோடு, 2 கிராம் எடுத்துக்குவோம். எதுக்கு இந்த 1 கிராம் தோட வச்சு முத மாசம் லோனை கட்டிக்குவோம். இந்த 1 கிராம் அடகு வச்சு 2ஆம் மாசம் லோனை கட்டிடுவோம். இப்போ 3ஆம் மாசம் ஆயிடுச்சுடி. கையில 5 பைசா இல்ல. ஐயோ என்ன பண்ண போறோம்னு தெரியும். லோனுக்கார வேற வந்துருவாரு. ஒன்றும் பண்ணவே மாட்டேங்குது. அவன் முகரை ஏற்கனவே பார்க்க முடியல. சார் வர மாதிரி தெரியுதுடி. லோனு கேட்டாருன்னு வச்சுக்க, நான் சொல்ற மாதிரி கேளு. என்ன நீ நான் சண்டை போட்டோம்னு வச்சுக்க, சார் லோன் வேணும்னு தெரிஞ்சு ஓடிடுவாரு. அப்படியா? அப்படி பண்ணிக்குவோமா? கையில வேற காசு இல்ல. சார் வர வாடா வாடா ஏங்க எனக்கு பல்ல யாரா கையெழுத்து போடுறீங்களா? புருஷன் கையெழுத்து போட்டு தான் பணத்தை வாங்கிட்டியாண்டி நீ? இல்ல அடுத்த லோனுக்கு அப்புறம் பாத்துக்குவோம். அப்புறம் வந்த வாங்கின லோனை கட்டுறதுக்கு முடியல. சார் வராருடி. அட வாடா சார் வராருடி. லோன் சார்டி. சார் வாங்க சார். மறுபடியும் சார் நீங்க உட்காருங்க சார். இந்த பணத்தை கட்டிடுங்க சார். ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? சார் வந்துருவாருன்னு தெரியாதா? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? சோத்த திங்கிற சோத்த விட்டு வேற எதாவது திங்கிற அந்த ஆளு மாதிரி இதே தின்னுக்கிட்டு இருக்கேன். இல்ல கேட்கிறேன், அந்த ஆளு கொஞ்சமா மரியாதை இருக்கா? சூடு சொன்னா நம்மகிட்ட கொடுத்த காசை கேட்க வருவானா? மான கிடப்பேன், துப்பு கிடப்பேன், புண்ணாக ஏத்திக்கிறா, ஏறும மாட்டுவேன். இல்ல கேட்கிறேன், காட்டு வெள்ள குரங்கு உட்காந்து தொல்லடா. மான கிடவனே உட்காந்து தொல்லடா. லோனு கொடுக்குற முகர பூஜை பாரு. இல்ல கேட்கிறேன், வெட்டி புண்ணாக்கு. ஆமா அந்த ஆள்கிட்ட போய் ஐயோ நான் அந்த ஆளுக்கிட்டே சார் நீ தூக்க கலந்து இருக்கடி ராணி. நான் தெளிவா தாண்டி பேசுறேன். ஐயோ சார் உங்களை பேசுறேன். இல்ல சார் நாங்க பேசுறேன்டி. அறிவு இருக்காடி? ஏண்டி அவனுக்கு தான் அடி எடுவட்ட முண்டை குடிக்கு மவன் அது இதே குடிக்க வந்திருக்கேன். இல்ல கேக்குறேன், மூத்தத்தை வாங்கி குடிக்க. ஓ மூத்தத்தை மட்டும் குடிக்க மாட்டேன், என் மூத்தத்தை குடிக்க சொல்றேன். அவன மானகட்ட பேல காசுல வந்திருக்கேன். வெக்கம் இல்லாம நீ என்னத்துக்கு சா வேண்டியதானடி? உனக்கு அறிவு இல்லையாடி? உனக்கு அறிவு இல்ல. பணம் கொடுக்க முடியல. நீ என்ன அப்படியே போயிடாத நாய் இருந்து புடிங்கி வந்துருங்கிட்டு. சார் லோனு சார் வாங்க சார். நாங்க சும்மா என்னோட ஆயாட்டை படுத்தினாடே. அட திருப்பி போகல வாடா. வாடா லோனு பரவாயில்ல. ஹலோ சார் உங்களுக்கு பச்சை கலர் டவுசர் நல்லா இருக்கு. வாங்க வாங்க சார். அவன் இன்னும் மசூர்ல தான் வரும். வாங்க சார் உங்க மசூரை மறந்துட்டீங்க சார். வாங்க சார் ப்ளீஸ். இதெல்லாம் தேவை மசூரான்னு பிடிங்கி போட்டு போயிட்டீங்க. வாங்க சார். ஏற்கனவே அவன் மண்டையே அப்படிதாண்டா இருக்கு. வாங்க சார். வாடா சார். வாங்க சார். வாங்க சார். அமைப்பாளரே துண்ட போட்டு விசிரிக்கிறார் சார். வாங்க சார். என்ன சார் ஒண்ணுமே இல்ல. இது எப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி இருக்கும்? சார் நீ வா சார். சார் வந்து வாங்க வா சார். உட்கார் சார். சார் நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் சார். காசு இப்ப 5 நிமிஷத்துல கொடுத்துருவோம். உட்காருங்க. பேசுறீங்களா? அடிச்சு உட்கார. இல்ல சார் நீங்க காசை வாங்கிடலாம். வாங்கலைன்னா உங்களுக்கு சுண்ணத்து தான். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? தான் 7 மணிக்கு பணம் கொடுப்போம்னு சொல்லி தானே வாங்க. நான் 9 மணிக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்டி. அவன் தான் நாதாரி முண்டா. அவனை எல்லாம் விளக்கமா தான் அடிக்கணும். மானங்கடுவேன் அவன் கேன பூனா. உங்கள இல்ல சார். கேன பூனாங்கறல எங்க கேக் பண்ணீங்களா? சார் யார் எந்த பணத்தை நீ கொடுத்துட்டு எல்லாத்தையும் கேட்க சொல்ற? பணத்தை நான் கொடுத்துட்டு என்னையவே கேன பூனாம்ப. சார் நீ ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எதுக்கு சரோசா வத்திட்டு இருக்கீங்க? உங்க மட்டும் சாக சொல்றாரு. நீங்க செத்தா கூட அப்படி இருக்காது சார். நீ பேச
கூடாது. இப்ப சார் பேசுற டைம். சார் கோச்சிக்காதீங்க சார். எத்தனை டைலாக் சொல்லி கொடுத்தா அவனுக்கு? எந்திரிச்சு நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு உட்காந்துக்குது. சார் சார் தூங்கிட்டான்டா. சார் உங்களுக்கு சூடா ஒரு டீ வாங்கி தர சொல்றேன், உள்ள போங்க சார். உங்களுக்குள்ள லோன் கொடுத்த பாவத்துக்கு என் முத்தி செருப்புகளே நான் பண்ணியாச்சு. ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்ன? லோன் கொடுத்தோம்னு வச்சுக்க, லோன் வாங்குறவங்க கண்ணாபண்ணான்னு பேசதான் செய்வாங்க. ஆமா. எதனால பேசுறாங்க தெரியுமா? நம்ம எடுக்கிற லோனை சரியான முறையில கட்டாம இருக்கிறதுனால தான். ஆமா. நம்மளால எவ்வளவு லோன் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம லோன் வாங்கணும். லோன் வாங்கி லோ என்று வாழ்க்கை இழப்பதை விட இருக்கிறதை சேமித்து அனைவரும் சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்க. ஓகே. இன்னைக்கு இந்த தமிழ் மாநிலத்தில் தான் தற்கொலை அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. என்னை பற்றி ஆத்தாமாரெல்லாம் தயவு செய்து லோன் எடுங்க, உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லோன் எடுங்க என்பதை தெரிவித்து கொண்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ராணிக்கு பின்னாடிலாம் வெறுக்குதுடா. இன்னைக்கு ஹெவி தொழில்டா. ரொட்டோர வீட்டுக்காரி, ரொட்டோர வீட்டுக்காரி, கடைசியில் என்னையும் வேலை நடிக்க வச்சிட்டீங்களாடாங்குது. ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ராணி கட்டுமா போகட்டுமா, ராணி கட்டுமா போகட்டுமா, முரசு நிக்கிற முரசு நிக்கிற குட்டி வந்தாலும் வாடி மதுரசு நம்ம தாடி, வந்தாலும் வாடி மதுரசு நம்ம தாண்டி, போனாலும் போடி தாண்டி. ஐயா போய் கரண்ட் இருந்தா நக்கிறது வா. இந்த பையன் பவன் கத்துக்கிறதுக்கு இப்பதான் வந்துகிட்டு இருக்காப்புல. அப்படியா? உண்மையை சொல்லணும்னா எந்த மேடையிலுமே இந்த பையன் நடிக்கல, நம்ம மாங்குடி மேடையில தான் முதல் முறையா நடிக்கிறாப்புல. இந்த நடிக்கிற அனுபவமே கிடையாது. நடிகர்களை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு இப்பதான் புதுசா வராப்புல. உங்களுடைய கைத்தட்டல் இன்னும் இந்த பையன் நடிக்க வைக்கும். எல்லாரும் கைத்தட்டிடுங்க. இப்ப இந்த புள்ளைக்கு ஏத்த மாதிரி புரியல. ஆமா, இன்ன வரையும் நடிகர்கள் நடிச்சதெல்லாம் அதிகமா பார்த்ததே கிடையாது. அதிகமா நாடத்துக்கு வந்தா கூட வயலில் போய் படுத்துருவாப்புல. கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இப்ப ஒரு விசேஷத்துக்காக வந்தாப்புல. ஆமா, ஆனா நல்லா உண்மையிலேயே நல்லா பண்ணாப்புல. நல்லா பண்ணா. இப்ப இதே மாதிரி இப்ப சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம். கரையில சும்மா நீ மறுத்தா என்ன பண்ணுவ? பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவ? ஹலோ ஹலோ சார், ஓ மசூர் தான் சார் விழுந்துருச்சு. தேவை மசூர் புடிங்கி விழுந்துச்சு. என்னடா தூக்கி எங்கடா வச்சிருக்க? மண்டையில வச்சா மண்டை மசூர். என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன், என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன். கதை
உனக்கு பேண்டா கொடுத்தேன், கடைசியில் நீ பாவடையாக தான் கொடுக்க போகிறேன். ஒன்று இது அவுத்து போட்டுட்டாவது ஆடு. ஓரத்தில கடலை கொள்ள ஓரத்தில கடலை கொள்ள ஓரத்திலே இன்னைக்கு காடப்புறா 2 நிக்க, இங்கே காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா கரஞ்சோடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா என் மனசு. அந்த கடலை கொள்ள ஓரத்தில காடப்புறா 2 நிக்க. சும்மா சங்கு சங்குன்னு அவன்கிட்ட காமிச்சான். அதே மாதிரி நீ சங்கு சங்குன்னு அவன்கிட்ட காமிக்கிற. யாட்டங்க ஆல்ரவுண்டுக்காரன்ட்டியா? அப்புறம் அவன்கிட்ட தானே தூக்குனாங்க, அதனால அவன்கிட்ட அதே மாதிரி இப்ப தூக்குற. அதோட நீ அந்த பக்கம் சாயிர. ஓ சங்க பார்க்கணும். ஓ அண்ணே மாங்குடி மாங்குடியை சேர்ந்த ராம் அவர்கள் சார்பாக தம்பி மதன்ராஜ் அவர்களுக்கு 101 ரூபா அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். மதன் குமார் நன்றி சொல்லிடு. முதல் அன்பளிப்பு. ஆமா வச்சுக்க. எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுக்காரர்களுக்கு பார்த்து பொறுமை அன்பு பொறுமை அடிக்க வராம அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி இறந்த வணக்கம். அடுத்த அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு அவர்களுக்கு 20 ரூபாய் அண்ணன் ரோசு சட்ட பழைய துண்டு சார்பாக வழங்கியிருக்கிறார்கள். எனக்கு அந்த பேரை கேட்கும்போது எப்படி அன்பு சொன்னாலே அதிர்ச்சியா இருக்காது. சோழக்கொல்ல ஓரத்தில அந்த சோழக்கொல்ல ஓரத்திலே இன்னைக்கு சோடி புறா 2 நிக்க, இங்கே ஜோடி புறா 3 நிக்க. சோழக்கொல்ல முதல்ல என் தம்பி அண்ணன் பத்தியா? ஆமா. அந்த மாதிரி காலத்துக்கு முதல்ல ஆடட்டும். யோ அதுக்கப்புறம் தான் மத்த ஆட்டம் ஆடணும். காலத்துக்கு ஆடணுமா? இப்போ உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா ஐயா? ஏன்பா இவ்வளவு பெரிய கூட்டத்துல வெறும் பெண்களா உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிராண்ட் யாரை நம்பி வந்திருக்கு? நம்ம நம்பி வந்திருக்கா? ஆமா. நம்ம எல்லாரும் நம்பி வந்திருக்கா? 10 பேரை நம்பி. ஆமா. இது இருக்கும் பொழுது என்ன நாடு இது? இது இந்தியா. இந்தியாவா? தாய்நாடியா? ஆமா. இப்ப மறந்துட்டாப்ல. பொம்பளை கூட பிறந்த ஒரு பெண்ணு, கட்டிக்கிட்டது ஒரு பொண்ணு, பிள்ளை இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த ராணி பொண்ணை போய் காலத்துக்கு கால சொல்லி நியாயமா உனக்கு? சரி ராணி நீ வாமா இங்க. அந்த பையன் பிரச்சனை கேட்காத. நீ அப்படியே பட்ட ஆளா? நீனு இதெல்லாம் செய்ய தெரியுமா உனக்கு? முத எனக்காண்டி பெட்டி அப்படியே பழக்கி வச்சிருக்க உடனே நாங்க எனக்காண்டி பெட்டிக்காரி எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. ஐயோ அந்த பையன் பிரச்சனை கேட்காதம்மா. நீனு மோசமானவங்க 2 பேரும் சண்டை பாவிய முகரை பாரு. முகரையா மூஞ்சி அல்ல நல்ல புளி மூட்டை மாதிரி நாளை மூஞ்சி சாம்பல விழுந்த பூனை மாதிரி. நீ அடக்க உடக்கமா இருமா. நீ பிரச்சனை கேட்க வேணாம். அதை ஒரு காலத்தை தூக்குனா நீ 2 காலையும் சேர்த்து தூக்கு. தொழில் செய்யணும்ல. தூக்குமா 2 காலை. நீ ஆடி முடிஞ்சு ரெண்டு ஒன்னால தான் இப்ப இந்த அவமானம். நீ காலை தூக்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமாடா? நல்ல மூஞ்ச பாரு, மூஞ்சில் விட்டு ஆட்டம். அவன் அப்பப்ப குஞ்ச மட்டும் தான் மூடுறான் தெரியுமா? பேசா இருக்கு ஆளி சைசியும் பாரு. நான் இப்ப என்ன சொல்றேன்? பேசாதரா பேசா இருக்குங்கிற. நான் என்ன சொல்றேன்? இங்க கிடக்குறாங்க பொம்பளை பிள்ளை உன்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறேன். நீ என்னென்ன 2 காலத்துக்கு அந்த பிள்ளைய முத நாடகத்திலே பூதி பண்ண பாக்குற. அப்படின்னா என்ன? அதுதான் உன்னை அவுட் பண்ண பாக்குறாமா. அவன் பேர் எடுக்கணும்னு பாக்குறான். 100 ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டான்ல.
இருக்குல்ல, அதனால அந்த இதுல பண்ணிருக்கான் அந்த மண்டக்கணம். நான் என்ன சொல்றேன், அவன் வந்து அவன் காலை தூக்குனதெல்லாம் தப்பு தான். எந்த மேடையிலும் இனிமே இந்த தவறை நாங்க பண்ணாதீங்க. ஏன்னா நீ பொம்பளை புள்ள பாவடை கட்டி இருக்க, நாங்க பேண்ட் போட்டிருக்கோம், அதனால எங்களால தூக்க முடியும். அதனால தூக்குறது ரொம்ப சிரமம். இப்ப என்ன செய்யலாம்னு இருக்கிற அண்ணன்? நான் என்ன சொல்றேன், இந்த பாவடை கட்டிக்கிறதுனால தானே உன்னால தூக்க முடியல. இந்த பாவடை அவுத்து போட்டுட்டு இந்த துண்டை கட்டிட்டு தூக்கு. ஏன்டா உங்க கூட நாடத்துக்கு வந்ததுக்கு என்ன மொட்டை குடி ஆட சொல்லுவீங்க புள்ளடா. நல்ல நீ அதுக்கு பழகலையா? சோழ கொல்ல பாரியா இல்லையா? அந்த சோழ கொல்ல ஓரத்திலே ஜோடி பூரா ரெண்டு நிக்க. மணி 12. இந்த நேரத்தில் தூக்கலாம், நல்ல நேரம் தான். தூக்கு 12. வராரு ஐயனாரு, வராரு ஐயனாரு, வராரு ஐயாவுக்கு கையில் கொண்டு வெள்ள நல்ல குதிரையேறி, கையில் கொண்டு வெள்ள நல்ல குதிரையேறி. வராரு ஐயனாரு, வராரு ஐயனாரு, வராரு. சூப்பர் சூப்பர் பப்பன், சூப்பர்யா. இவங்க என்னடா கிஸ் அடிச்சு நிற்கிறாங்க? பவுடர் போட்டு விட்டல, அடிப்பாங்க. என்ன 2 பேரும் கண்டிப்பாக பண்ணிருக்கீங்களா? வாங்க தொழில் சொல்லி தரேங்க, தொழில் சொல்லி தரேங்க, தொழில் பழக்கி விட்றேங்க, அது சொல்லி பழக்கி விட்றேன். ராணி, இதே மாதிரி இப்போ நீ காலை தூக்க போற. என்னது? இதே மாதிரி காலை தூக்க போற. இதே மாதிரி நான் காலை தூக்கி எங்க பாப்கார்ன் மூஞ்ச பாவடை முடியும். நான் அப்படியே என்ன பாப்கார்ன் மூஞ்சி மாறிடுச்சு, ஆளே மாறிட்டாப்லையோ. சரி வேணாம், ஆளுங்கெல்லாம் டிஃப்ரெண்டாக மாறுறதுனால காதல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். ராணி, நான் உன்னை காதல் பண்ண போறேன். காதல் பண்ண போறியா? நீ காதல் பண்ண, நீ அங்கிட்டு பண்ணு, நான் இங்கிட்டு பண்ணுறேன். ராணி, நீ நடுவில். அந்த பொண்ணுக்கு சம்மதமான கேட்டுக்க. நாங்கள் 2 பேரும் பண்ண போகிறோம். இங்கே பாரு, நான் முன்னாடி பண்ண போகிறேன், அவன் பின்னாடி பண்ண போகிறான். என்னடா ஏஜென்ட் நடுவில் பண்ண சொல்லி, ஏஜென்ட் அவரையும் கூப்பிடுற, அவரை கூப்பிடாதரா. காதல் அவர் காலையில் பண்ணட்டுண்டா, நீ அங்கிட்டு நின்னுக்கு. நீ எனக்கு பின்னாடி வேணாம், முன்னாடியே போதும். வேணாம், பின்னாடியே போதும். ரொம்ப ஹெட்லைட் அதிகமாக இருக்கு. பண்ணுங்கடா. நீ ஏன்டா இப்படி நிக்கிற? தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. சாமி சொல்லலம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே. உனக்கு நடிக்கிறதுல கூட 2 பேர் தான் வேணுமா? அமீரதை நான் என்ன பண்றது? தங்க புண்ணியவதி, உன்னிடத்தில் எனக்கு ஒரு மனைவி உண்டு. உன்னிடத்தில் இத்தனை நாள் ஒன்றை முன்பு மறைத்து விட்டு, சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு. தாக்கிக் கொள்ள வேண்டும் அம்மா, உன்னை
உன்னை நீங்காது இனி காலம் தோறும் ஓயாது ஆலாவனோ நீரிலே முகம் பார்க்கும் ஆதாயமே நெஞ்சமென பாடலிலே என்னை எழுதி கொடுத்து விட்டேன் நல்ல இசை தேடலிலே என்னை மறந்து விட்டேன் என்னுடைய சங்கீதமே உன்னுடைய சாரீரம் நாள் ஒன்றை ஒன்றுதான் இனிமேல் தெரியாது அல்லதான் அமுதம் குறையாது போதும் போதும் மோசம் இனி போட்டதென்ன வேஷம் நான் கொண்ட சம்சாரம் எங்கள் சங்கீதம் இதை கண்டுகொள்ள முடியாமல் ஆர்மாட்டமாய் தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆதாயமே பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதமா கல்யாணம் கைபோதும் கண்ணாகுமா இனி உன்னை விட்டு நான் வாழ தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆதாயமே. இதுவரையும் பபுன் டான்ஸ் நிகழ்ச்சி கண்டுகளித்த அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்றாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக தாயார் படிப்பதில்லை தன்னை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதில்லை ஒரு மாற்று மருந்ததில்லை தாயார் படித்ததில்லை தன்னை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதில்லை ஒரு மாற்று மருந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமின வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமின வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நின்னான் வாழுகிறேன் அவனை சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோ ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் சொல்லும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் சொல்லும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வாழ்ந்ததில்லை கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்ததில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு சொத்தாக அன்பு பிறந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமாடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கூட சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கூட சொந்தமாடா ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமாடா ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமாடா
பாசமாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து ஒண்ணுக்கு ஒண்ணாக அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக. பேசாம இருக்கு புரிய மாட்டேங்குது. ஹலோ